கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன், நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். அன்று நீர் பேசுவீராக, இப்படி வார்த்தை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவர்களாகிய நமக்கு தமிழில் நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தை விசுவாசிகள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த தமிழில் மாத்திரம்தான் விசுவாசி, நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் வார்த்தை விசுவாசம். அதை விசுவாசிக்கிறதுனால நமக்கு என்ன பேர் வந்துச்சு? விசுவாசி. இங்கிலீஷில் கூட பிலீவ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் ஃபெய்த்துன்னு சொல்கிறாங்க. ஸோ பிலீவ் வேறு, ஃபெய்த்து வேறையாக இருக்குது. ஆனால் தமிழில் நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனால விசுவாசிங்கிற பேரையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது நம்ம எல்லாரும் ஒரு விதை. என்னது? ஒரு விதை. விதைக்கும் கல்லுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு கல் போட்ட இடத்துல அப்படியே இருக்கும், என்ன சைஸில் இருக்குதோ அதே சைஸில் இருக்கும், இல்லையா? ஒரு கல் இன்னொரு கல் என்ன பண்ண முடியாது, உருவாக்க முடியாது. ஆனால் ஒரு விதை, அந்த விதைக்குள்ள ஆயிரம் 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 பயிரோ அல்லது பழமோ அல்லது தானியங்களோ அல்லது கோதுமை மணியோ ஆயிரம் 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 லட்சங்களை கொண்டு வர முடியும் ஒரு விதையை கொண்டு. அல்லேலூயா. அதுக்கு தான் கிறிஸ்துவர்களாகிய நமக்கு வேதம் சொல்கிறது விதை. ஆமென். நம்ம மண்ணில் நீங்கள் நிறைய சாவு வீட்டுக்கு போயிருந்தீங்கன்னா, நீங்கள் நிறைய அந்த கல்லறை தோட்டத்துக்கு நீங்கள் போய் அடக்கம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பாஸ்டர் சொல்லுவார், நாம் இன்றைக்கு இவரை விதைக்க வந்திருக்கிறோம். என்னது? விதைக்க வந்திருக்கிறோம். அடக்கம் பண்ணுறது வேற, அடக்கம் பண்ணால் அது முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். விதைக்கிறதுன்னு சொன்னால் ஒரு நாள் இவர் வேறொரு மேனியாக என்ன பண்ணுவார், வருவார். ஒரு நாள் இது வேறொரு பொருளாக நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை. ஒருவன் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் சில விதைகளை வழியிறங்கே போட்டான். ஆகாயத்து பறவைகள் வந்து என்ன ஆச்சு, எடுத்துட்டு போச்சு. சில விதைகள் கட்பாறைகள் மேலே போட்டுச்சு, அதுக்கு வேர் இல்லாதனால அது தோய்ந்து போயிடுச்சு. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் போட்டுச்சு, முள் பெருசாகி அதை நெரிச்சு போட்டுருச்சு. சில விதைகள் நல்ல நிலத்தில் என்ன பண்ணுச்சு, விதைக்கப்பட்டுச்சு. விதை ஆண்டவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை கேட்குற நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நிலம் சொல்கிறாரு. அந்த நிலத்தை பெற்றுக்கொண்டு ஒரு பலன் கொடுக்குறவர்களாய், நம்ம திருப்பி கொடுக்குறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். அநேக இடத்துல விதைங்கிற மாதிரி ஒரு பதத்தில் நம்மளை சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நீ 30, 60, 100 என்ன பண்ணணும், பலன் கொடுக்கணும். அப்போ விதைன்னு ஒன்று வரும்பொழுது அந்த விதை யார் கொடுக்கணும்னா ஆண்டவர் கொடுக்கணும். அல்லேலூயா. அந்த விதைங்கிற பதம் என்ன தெரியுமா, விசுவாசம்தான் அந்த விதை. அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. அப்போ அந்த விசுவாசத்தை பற்றி பார்க்கும்போது எபிரேயருக்கு எழுதின நிருபம், அதில் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்களேன். எபிரேயர் 11:1-2 வாசிங்களேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவருடைய உறுதியும் காணப்படாதவைகளுடைய நிச்சயமாக இருக்குது. அர்த்தம் என்ன? நல்லா தெளிவாக வாசிங்க. நம்பப்படுகிறவருடைய உறுதியும் காணப்படாதவருடைய நிச்சயமாக இருக்குது. இப்போ ஆண்டவர் சொல்கிற வார்த்தை ஒரு விதை அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஆபிரகாமை நம்ம விசுவாசமும் எடுக்கலாம். விசுவாசுடைய தகப்பன் யார்? ஆபிரகாம். அப்போ ஆபிரகாம் விசுவாசித்தான், தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்படி எழுதலாம். இல்லை இப்படி சொல்லலாம், இவன் விசுவாசித்தான், அதை தலையெழுத்த ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், அவன் தலையில் எழுதிட்டார். இல்லையா? அப்படி தானே? நம்ம அடிக்கடி சொல்கிறோம்ல,
இது ஏன் விதி, இது ஏன் தலை எழுத்து. இந்த தலை எழுத்து விதியை நம்மளே சொல்லுவோம் அடிக்கடி வாயில், இல்லையா? அப்படி நம்மளே சொல்லிக்குவோம். நம்ம வீணாக தான் போவோம், வீணாக போயிடுவோம், நம்ம ஃபெயில் ஆயிடுவோம், நமக்கு வாழ்க்கை இப்படி தான், இப்படி ஆயிரும். இன்னொருத்தர் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, நீ விளங்க மாட்ட, இல்லையா? அது நடக்குதா இல்லையா? யோசித்து பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ நல்லதை விசுவாசிச்சா அதை உனக்கு நீதியா நான் உனக்கு திருப்பி தர்றேன். அல்லேலூயா. இல்லை கேளுங்க, பழைய ஏற்பாட்டினாலும் புதிய ஏற்பாட்டினாலும் விசுவாசத்தை விதைக்கிறவர் ஆண்டவர். நம்ம தோட்டம் வச்சா போதும். என்ன வச்சா போதும்? இறுதியுமாகிய நல்ல தோட்டத்தை வச்சா போதும். ஏன் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் எபிரேயர்ல ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க. எபிரேயர் 12:1 ஆண்டவர் சொல்றாரு, ஆகையால் மேகம் போன்ற திரளான இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும், நம்மை நெருக்கி சுற்றி இருக்கிற பாவத்தை தள்ளி விட்டுட்டு, ஓஹோ, விசுவாசத்தை துவங்குகிறவரும் ஆமா, நம்ம ஆண்டவருக்கு பேர் என்ன தெரியுமா? ஆதியும் அந்தமுமானவர். ஆதி மட்டும் இல்ல, அந்தமும் அவர் தான். ஆல்பாவும் ஒமேகாவும் ஆனவர். ஆமென். விசுவாசத்தை தொடங்குறவரும் முடிக்கிறவரும். அப்ப விசுவாசத்தை தொடங்குறது யாரு? கர்த்தர். ஆமென். இப்ப பழைய ஏற்பாட்டில் இருதயம் கெட்ட இருதயமா இருந்துச்சு. என்னவா இருந்துச்சு? கல்லுள்ள இருதயமா இருந்துச்சு. சதையுள்ள இருதயம். நமக்கு தான் சதையுள்ள இருதயத்தை கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு என்ன இருதயமா இருந்துச்சு? கல்லுள்ள இருதயம் இருந்துச்சு. ஏன்? அவங்க பாவம் என்ன பண்ணல? மன்னிக்கப்படவில்லை. அதெல்லாம் ஆண்டவர் எங்கே பேசினாரு? காதில் பேசுறாரு. இப்போ நமக்கு எங்கே பேசுறாரு? இருதயத்தில் பேசுறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாமை கூப்பிட்டு ஆபிரகாமே ஆபிரகாமேன்னு சொன்னார். ஆபிரகாமுக்கு இந்த தெய்வம் யாருன்னே தெரியாது. இந்த தெய்வத்தை முன்ன பின்ன பார்த்ததில்லை. அப்போ ஆபிரகாம்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், ஆபிரகாமே, நீ உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. அது ஒரு வார்த்தை. அடுத்து சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை நான் என்ன பண்ணுவேன்? பெருமைப்படுத்துவேன். இப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தையை ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டுச்சு. அது காதில். அந்த வார்த்தை சொன்ன உடனே ஆபிரகாமுடைய வாழ்க்கை தொடக்கம். அப்போதான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஆபிரகாம் குழந்தை பற்றி எத்தனை வயசுல? சொல்லுங்க சத்தமா. நான் சொல்கிறேன் 25 வயசுல, இல்லையா? 75 வயசுல என்னைக்கு ஆண்டவர் அவனை சந்திச்சாரோ அதிலிருந்து அவனுடைய வாழ்க்கை 25 வயசுல குழந்தை பார்த்தான். நார்மல் ஒரு ஹஸ்பண்ட். ஏன்னா ஆண்டவர் அப்படி தானே பார்த்தாரு. நம்ம என்னைக்கு ஞானசனம் இருக்கிறோமோ அன்னைக்கு தான் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுறோம். அதுக்கு முன்னாடி என்ன இருந்தோம்? ஊரா விட்டு பிள்ளையாக இருந்தோம். என்னைக்கு மனம் திரும்பி மூலிகை ஞானசனம் எடுக்கிறோமோ அன்னைக்கு தான் நமக்கு வயசு பரலோகம் கணக்கு வைக்கிது. அன்னைக்கு தான் பேர் ரெஜிஸ்டரில் பேர் என்னைக்கு எழுதுறதோ அன்னைக்கு தானே பேர் எழுத முடியும், இல்லையா? என்னென்னு எழுதியிருப்பாங்க? இப்போ சுகுணாமா 50 வயசில் 55 வயசில் ஞானசனம் எடுத்துருக்குறாங்க, இல்லையா? ரிட்டையர்டுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க. 55 வயசில் ஞானசனம் எடுக்கும்போது அப்போ 8ஆவது மாதம் 5ஆம் தேதினா 5/8/2023 அப்படின்னு வச்சா இப்போ அவங்களுக்கு வயசு 3 தான். ஏன்னா பரலோகத்தில் என்ன பேர் எழுதி வச்சிருப்பாரு? பிறக்கிற பேர் எழுதுறதில்ல. உங்களுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. எப்போ? ஞானசனம் எடுக்கும்போது தான், அல்லது மனம் திரும்பும் போது தான். அப்போ ஆண்டவருடைய பார்வையில் 25 வருஷம் தான் கணக்கு ஆபிரகாமுக்கு. நம்ம பெருசாக பேசிக்கிறோம் 100 வயசில். ஆனால் விஷயம் ஒன்று உண்மை. என்னது? அவனுடைய ஆண்மை குன்றி இருந்தது, சாராளுடைய கர்ப்பம் செத்திருந்தது. அது 25 வயசில் வரலாம், 75 வயசுலையும் ரொம்ப நிறைய பேர் பார்க்குறோம், இல்லையா? குழந்தை இல்லாதவங்க எத்தனையோ பேர் பார்க்குறோம். ஆனால் வயசு என்னவாக இருக்கும்? சின்ன வயசாக இருக்கும். இந்த ப்ராப்ளம் யாருக்கும் வரலாம். இங்கே விஷயம், ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறார். அது சொல்லும்போது அவனுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குது. நடக்க ஆரம்பிக்கும் போது 15ஆவது அதிகாரத்தில் வரும்பொழுது ஆபிரகாம்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு அவனை கூப்பிட்டு, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், கர்ப்ப பிறப்பான ஒரு குழந்தை உனக்கு நாகும் உண்டாகும்னு சொல்லி
அவனை வெளியே கூட்டிகிட்டு வந்து வானத்து நட்சத்திரங்களை பார், என்ன கூடுமானால் உன் பிள்ளைகள் என்ன பண்ண முடியும், என்ன கூடுன்னு சொல்லி உனக்கு குழந்தைகள் இப்படி உண்டாங்கன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் அங்கே தான் அந்த 6வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் அதை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆமென். என்னைக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, சரி நம்ம வாழ்க்கை பல பேர் சொல்கிற வார்த்தை நம்ம வாழ்க்கையில் சுற்றிட்டு இருக்குது பார்த்துறீங்களா? இந்த ஜோசியத்தை நம்புகிறவங்க பல ஜோசியக்காரர் சொன்னது மைண்டில் இருக்கும். ஆமாம்மாங்க அந்த ஜோசியக்காரர் கரெக்டாக அப்படி சொன்னான், இன்னும் நடந்திருக்கும், ஆமாங்க இந்த ஜோசியக்காரர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு நல்ல விதமாக எந்த வார்த்தை சொன்ன எந்த ஜோசியக்காரர் சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, திருப்பி சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம வாழ்க்கையை பற்றி பிளான் என்னன்னு சொன்னால் யாருக்கு எந்த பிளானுமே கிடையாது. என்ன பிளான்? ஒரு பிளானும் இல்லை. விசுவாசித்தோம், ரட்சிக்கப்பட்டோம், சர்ச்சுக்கு போகிறோம், அவ்வளோதான். சீக்கிரம் செத்து போகணும், சாகும்போது நல்ல விதமாக அடக்கம் பண்ணணும், அதுக்குள்ளே எப்படியே கலரை தொட்டவாங்கன்னா பரவாயில்ல, இதுதான் நம்மளுடைய பெரியது இருக்குது. இல்லை, வயதான காலத்தில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் விசுவாசிப்பீங்க, நீங்கள் பார்க்காட்டியும் நீங்கள் விசுவாசித்ததை உங்கள் பிள்ளைங்க செய்வாங்க. ஆமென், அல்லேலூயா. உன் நிமித்தம் இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படுங்கிற வார்த்தையை ஆபிரகாம் கண்ணால் பார்க்கல, ஆனால் ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். ஆமென். சொல்லுங்களேன், சொல்லுங்கள். என்னுடைய பேரன் ஒரு பெரிய ஊழியக்காரனாய் மாறுவான். அந்த விசுவாச வார்த்தை பேரனுக்கு வராது, உங்களுக்கு வரும். நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணாதான் அவன் ஊழியக்காரனாக ஆவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எங்கள் அம்மா சாகிற வரைக்கும் சொல்லிச்சு, என் பையன் பெரிய ஊழியக்காரனா வருவான். ஏன்? நான் அவனை சின்னதுலேயே ஊழியத்துக்கு என்ன பண்ணிட்டேன், ஒப்பு கொடுத்துட்டேன். யார் கேட்டாலும் எங்கள் அம்மா சொல்கிற வார்த்தை அதுதான். நல்லா படிக்கலையா, அவன் ஊழியத்துக்கு தான் போவான், அவனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன். அப்போ அவங்களுடைய விசுவாசம், அவங்க இந்த பூமியில் மரிக்கும்போது அந்த நாளில் நான் பிரசங்கம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பிரசங்கம், என்னுடைய முதல் பிரசங்கத்தில் என்னுடைய அம்மா மரித்து போகிறாங்க, நான் மூணாறில் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்போ யார் விதைக்கு உத்தரவாதியோ, யார் விதைக்குரியவர்களோ அவங்க இந்த மண்ணுக்குள்ளே போனாலும் அவங்களுடைய விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் யோசேப்பு சொன்னால், ஒரு நாள் இந்த எகிப்து தேசத்திலிருந்து நம்ம பாலும் தேனும் ஓடுங்கிற தேசத்துக்கு ஆண்டவர் கொண்டு போவார். என் எலும்பை பத்திரமாக பாதுகாத்து வச்சுக்கோ, அங்கே போய் அடக்கம் பண்ணணும்னு சொன்னால் 400 வருஷம் கழித்து யோசேப்புடைய எலும்பை கொண்டு போனாங்க. யோசேப்பு செத்து போயிட்டார். யோசேப்பை சொல்லிட்டு போனால் இங்கே நம்ம என்ன பண்ண மாட்டோம், இருக்க மாட்டோம். எவ்வளோ பெரிய விஷயம். மோசே வருவார்னு யோசேப்புக்கு தெரியாது. எவ்வளோ ஒரு திருக்கு தரிசனம். மோசே வருவார்னு யோசேப்புக்கு தெரியாது. யோசேப்பு இப்படி நினச்சிருக்கலாம்ல, நம்ம தான் ராஜா, அப்பாவெல்லாம் கூட்டு வந்தாச்சு, சகோதரர்லாம் இங்கே இருக்கிறாங்க, இன்னும் எகிப்து தேசமே நமக்குன்னு அவன் சொல்லலை. அவனுக்கு ஒன்று தெரிஞ்சிருச்சு, வெளிப்பாடு என்ன தெரியுமா, ஒரு நாள் வரும் இந்த இடத்துல இருந்து ஆண்டவர் இந்த ஜனங்களை வெளியே கொண்டு போவார். அப்போ சொல்லிட்டு போனால், என்னுடைய எலும்புகளை நீங்கள் என்ன பண்ணுங்க, பாதுகாத்து வச்சிருங்க. அப்போ 400 வருஷம் கழித்து நடக்கிற விஷயத்தை இன்னைக்கு கிரகிச்சு ஒரு தேவ மனுஷன் சொல்ல முடியும்னா, உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் செத்து வச்சிருக்கிறீங்க, உங்கள் விசுவாசத்தை நீங்கள் உயிர் படைய வைங்கன்னு நான் சொல்கிறேன். அல்லேலூயா. உங்கள் தேசத்தை குறித்து ஒரு கனவு வரணும், இந்த வடவழி குறித்து ஒரு கனவு வரணும். ஆண்டவர், நீங்கள் இன்றைக்கி நாங்கள் சர்ச் வச்சுருக்கிறோம், நாங்கள் இருக்கிற சொற்ப ஜனவாக இருக்கிறோம், ஒரு 30 பேராக இருக்கிறோம், இந்த இடம் நாளைக்கு எங்களுக்கு இருக்குமான்னு தெரியாது, நாங்கள் விசுவாசிக்கிறோம் 1000 சபைகள் இந்த வடவழியில் எழும்பட்டும், அதில் எங்கள் பிள்ளைகள் அது ஒரு அடஸ்தானியாக இருக்கட்டும். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசத்துடைய விலையுடைய வீரியம் உங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஒருவேளை சும்மா வீட்டில் யோசித்து பாருங்கள், இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, இந்த கீழடிங்கிற ஒரு இடத்துல தோண்டுனாங்க, நிறைய மண்டை ஓடு வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. அதில் ஒரு கோதுமை மணி கிடச்சிச்சு அவங்களுக்கு. அந்த கோதுமை மணியை எடுத்து அமெரிக்காவில் கொடுத்து போய் செக் பண்ணி பார்த்தா, அது 3400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மண், கோதுமை மணி. எங்கே? நம்ம மதுரையில் பயிரிட்டு சாப்பிட்ட ஒரு கோதுமை நெல் மணியுடைய
ஒரு ஒரு இது மணி எடுத்து போய் செக் பண்ணால் 3400 வருஷம். யோசித்து பாருங்களேன். விதைக்கு மரணம் இல்லை. ஆமென். விதை செத்தாலும் வேறொன்னா தான் அது என்ன ஆகும், மாறி வரும். அப்போ நம்முடைய விசுவாசம் ஒரு பெரிய விதை. அந்த விசுவாசத்துடைய விதையை வச்சுட்டு நீங்கள் சும்மா இருக்கிறீங்க. உங்கள் குடும்பத்தை பற்றி அதை எழுதுங்க, உங்கள் பிள்ளைகளை குறித்து எழுதுங்க, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து எழுதுங்க. இப்படி தான் ஆண்டவரை இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, நான் இன்னைக்கு ஒரு இடம் கொடுக்குறேன், இந்த இடம் சும்மா இல்லை ஆண்டவரே, இது சபையாய் மாற ஆண்டவர், ஒரு நாள் இது சபையாக இருக்கட்டும். என்னுடைய ஜெபம் அதுதான். அப்படி ஜெபம் பண்ணிட்டு போங்களேன். கண்ணீர் வடிங்க அந்த இடத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிங்க. ஆண்டவரே, இவனுக்காக நான் கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறேன். என் பையன், என் பேரப்பிள்ளை ஒரு நாளும் மாறி போகக்கூடாது, உமக்கம் ஊழியம் பண்ணணும். இதுதான் விக்டோரியஸ் திங். ஹல்லேலூயா. இந்தோனேஷியாவில் ஒரு கிராமத்துக்கு போகிறாங்களாம். மனுஷங்களை அடித்து கொள்கிற கிராமம். 1800 1840 சம்திங் ஒரு டேட்டு இல்லையா, சதீஷ் பிரதர் சொன்ன டேட்டு. அந்த நாளில் ஒருத்தரை அடித்து திங்கிறாங்க காட்டுவாசிங்க. எதுக்கு? சுவிசேஷம் சொல்ல போனவர். என்னது சுவிசேஷம்? செத்துட்டார். அதே நாளில் வெளிநாட்டில், வேறொரு நாட்டில், ஐரோப்பா கண்ட்ரியில் அதே நாளில் ஒருத்தர் பிறந்திருக்காரு. என்னது? ஒருத்தர் பிறந்து அதே இந்தோனேஷியா தீவுக்கு வந்து அந்த ஜனங்களுக்கு பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணி இன்னைக்கு அந்த தீவே ரசிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒருத்தன் விட்ட விதை, ஒருத்தன் விட்ட கண்ணீர் அது ரட்சிப்பாய் மாறும். ஒரு வேளை எனக்கு தெரியல, கோயம்புத்தூருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல, கோயம்புத்தூரில் நிறைய மிஷினரிகள் வரல. இந்த மிஷினரிகள் நடந்த இடங்க தெரியுமா? ஆம்பூர், வேலூர், கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும். இன்றைக்கி அங்கே தான் கிறிஸ்துவம் அதிகமாக இருக்குது. நான் நினச்சேன், ஐயோ பயங்கர சூடு, வேலூருக்கு போனால் ஊழியம் பண்ண முடியாது, தண்ணி உப்பு தண்ணி. அப்போ நான் நினச்சேன், ஆண்டவரே இங்கே வந்து அந்த வெள்ளைக்காரங்க ஊழியம் பண்ணி ஒரு சிஎன்சின்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் கட்டி, அப்போ அவங்க போட்ட விதை ஒரு சாதாரண விதை இல்லை. அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கி எல்லாம் மறந்துட்டோம். விதைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கோதுமை மணி என்ன பண்ணுவாங்க, ஒரு துணியில் கட்டி என்ன பண்ணுவாங்க, உள்ளே வச்சுருப்பாங்க. அடுத்து விதைக்கும் போது எதிர்த்து எடுப்பாங்க, இந்த விதை நல்லா எடுத்து தான் எதிர்ப்பாங்க. அப்போ விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணணும், கடத்தணும். ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆபிரகாம் விசுவாசித்தான், ஆண்டவர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆமென். அப்போ ஆபிரகாம் ஆகட்டும், ஈசாக்காகட்டும், யாக்கோபு வீட்டு விட்டு என்ன பண்ணிட்டாங்க, வெளியே போன சொல்லியாச்சு. நடுநிசியில் போகிறான், எங்கே போகிறான்னு தெரியல. அந்த ராத்திரியில் அவன் ஒரு இடத்த பார்த்தான், தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் பார்க்குற கர்த்தரை அவன் பார்த்தான். ஆமென். அப்போ ஆபிரகாம் வெறுமையாக இருந்தான், குழந்தை இல்லாமல் இருந்தான். யாக்கோபு வெறுமையாக இருந்தான், வீடு இல்லாமல் இருந்தான். யோசேப்பு சிறைச்சாலைக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டான். அப்போ வார்த்தை வர வரைக்கும், விதை வர வரைக்கும் நம்ம சாதாரணமாக தான் இருப்போம். விதை வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த விதை நம்மளை சும்மா இருக்காது, நமக்கு இருந்து அது வளர ஆரம்பிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ நமக்கு தேவை வயசு அல்ல, நமக்கு தேவை கம்ஃபர்டபுள் அல்ல, நமக்கு தேவை பணம் அல்ல, நமக்கு தேவை பொருள் அல்ல, நமக்கு தேவை தேவனுடைய வார்த்தை என்கிற விசுவாசம் நமக்கு வந்தால் போதும். அவர் சொல்லணும், உன்னை வச்சு நான் இந்த பிளான் வச்சுருக்கிறப்பா. எதுக்காக சிலையை பார்த்து பாதுகாத்தார் தெரியுமா? எதுக்காக பாதுகாத்தார் தெரியுமா? அடுத்த தலைமுறையில் ஒரு ஊழியக்கார வரணும். நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். இப்போ நான் நினைக்கிறேன், எங்கள் அப்பா அம்மா எதுக்கு பாதுகாத்தார்? என்ன பாதுகாக்கிறதுக்காக அவங்கள பாதுகாத்தார். ஹல்லேலூயா. இப்போ ஒருவேளை எங்களை பத்திரமா வச்சுருக்கிறதுக்கு நான் என்னுடைய பிள்ளைகள்னு சொல்ல, இன்றைக்கி ஒரு 11 பேர் பைபிள் காலேஜ் படிக்கிறாங்க. இந்த பிள்ளைகளை வளர்த்துறதுக்கு ஆண்டவர் எங்களை பாதுகாக்கிறாரு. அப்போ உங்களை ஆண்டவர் வச்சுருக்கிறதுக்கு நீங்கள் சும்மா ரசிக்கப்பட்டோன்னு நினைக்காதீங்க. உங்கள் மேலே ஆண்டவர் ஒரு பிளான் வச்சுருக்கிறாரு. ஹல்லேலூயா. சாகிறதுக்குள்ளே உங்கள் வாயில் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போனாதான் அவர் செயல்படுத்துவார். ஏன் சொல்லாமல் இருக்கிறீங்க? சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்குற ஆண்டவரே, ஏன் இடம் ஒரு நாள் சபையாய் மாறட்டும் ஆண்டவரே. ஏன் பிள்ளைங்க, பேர பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைங்க ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணட்டும். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் தெருவில் நடந்து போகிற ஆண்டவரே, நான் மரணிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு சித்தமான ஆளுங்க இந்த இடத்துக்கு வரணும். அன்னூரில் நம்ம விசுவாசி இப்போ இடம் வாங்கியிருக்காங்க, ஒரு வீடு. ராஜேஷ் பத்ரு, ஹெலன் சிஸ்டர். அங்கே போனோம். அங்கே போய் எப்படியே வாக்கிங் போகிற மாதிரி போனேன்.
அந்த வீட்டிலேருந்து 3 வீடு தள்ளி ஒரு சர்ச் இருக்குது. ஒரு சிலுவை போட்டிருக்கு. உள்ளே போய் பார்த்தா ஒரு பாஸ்டர் வரார். அப்போ அவர் சொல்கிறார், பாஸ்டர் நான் இங்கே வந்து 5 வருஷம் ஆச்சு பாஸ்டர், நான் நடந்து வருவேன், பைக்கில் வரும்போது அந்த ஆள் கட்டில் குறுக்க போட்டுட்டு இந்த இடம் வழி இல்லை சுற்றி போன்னு சொல்லுவாராம். இவர் 1 hour வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாராம். அந்த ஆள் இடமே விட மாட்டாராம். யோசித்து பாருங்கள், பட்டாசு வெடிக்கும் போது வீட்டுக்குள்ளே போடுவாங்களாம். இவங்க வீட்டில் வந்து தான் வண்டி கழுவுவாங்களாம். ஏன்னா இவங்க ஒருத்தவங்க தான் கிறிஸ்தவங்க. யோசித்து பாருங்களேன், ஒருத்தவங்க தான் கிறிஸ்தவம். எங்களை பார்த்தோன்னா அவருக்கு சந்தோஷம், பாஸ்டர் ஆண்டவர் பாருங்கள் இன்னொரு ஆள் என்ன பண்ணியிருக்காரு, என் கூட கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. ஆண்டவருடைய பிளான் நமக்கு தெரியாது. நம்ம மற்றவங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நினைத்தால் எதையும் செய்வார். அப்போ நீங்கள் சும்மா போகும்போது ஜோமன், நான் யாராச்சும் ஆம்புலன்ஸில் போனால் நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்குற ஆண்டவரே அவர் பிழைத்து இருக்கட்டும். நம்ம வார்த்தை தான் அவனை வாழ வைக்கும். உங்கள் வார்த்தை தான் ஒருத்தரை வாழ வைக்கும். நமக்கு அந்த அதிகாரம், நாவின் அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. உங்கள் பகுதி ரட்சிக்கப்படணும், இந்த வடவழி ரட்சிக்கப்படணும், இந்த தெரு ரட்சிக்கப்படணும். யாரையாச்சும் பாருங்கள், கையை பிடிங்க, சிஸ்டர் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லுங்கள், மனசுக்குள்ள சொல்லுங்கள், ஆண்டவர் இவங்க ரட்சிக்கப்படட்டப்பா, இவங்களுக்கு இருக்கிற இருட்டின் அதிகாரங்கள் போகட்டும், இவங்க மனசை மூடி இருக்கிற எல்லா மனக்கண்கள் என்ன ஆகும், திறக்கப்படட்டும். ஆண்டவரே மூடி இருக்கிற மனக்கண்கள் திறக்கப்படட்டும். விசுவாசம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இந்த விசுவாசத்தை எங்கே தெரியுமா தொடங்குறாரு, நம்ம இருதயத்தில். பழைய ஏற்பாட்டில் அவர் பிளான் கொடுத்தாரு, புதிய ஏற்பாட்டில் நீ தான் பிளான் போடணும், அவர் அங்கீகரிப்பார். இப்படி வச்சுக்கலாம். பழைய ஏற்பாட்டில் அவங்களே பிளான் அப்ரூவல் போட்டு சைன் பண்ணி என்ன பண்ணுவாங்க, பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒரு பிளான் போட்டுட்டு போனோம், அவங்க சீல் வச்சு கொடுப்பாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். சகேயு குள்ளமாக இருந்தான். அவன் குள்ளமாக இருக்கிறதில்ல பிரச்சனை, ஆளை போல் நிறைய பேர் இருந்தாங்க. இயேசு போயிட்டு இருந்தார், அவனை தாண்டி போயிட்டாரு. எல்லாருக்கும் தோணாதது சகேயுக்கு தோணுச்சு, நம்ம மேலே ஏறி அவரை பார்க்கலாம். மற்றவங்க பார்க்குறதுக்கும் சகேயு அவரை பார்த்ததுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆமென். மற்றவங்க ஜெபிக்கிறதுக்கும் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் வித்தியாசம் இருக்கணும். ஆண்டவர் இப்படி அசைவாடி வரும்போது எல்லாத்தையும் பார்க்க மாட்டார். அவர் மனசை தோன்ற மாதிரி, அவருடைய எதிர்பார்ப்பை பூர்த்திகர பண்ணுற மாதிரி யார் எதிர்பார்க்குறாங்களோ அவங்கக்கிட்ட இறங்கி வருவார். சகேயுக்கு ரொம்ப ஆசை, ஆண்டவர் என்ன பண்ணணும், பார்க்கணும். நிறைய பேர் வந்தாங்க, இவர் அற்புதம் பண்ணுறதை பார்க்குற கொஞ்சம் பேர் வந்தாங்க இல்லையா, அவர் எப்படிப்பட்டவர்னு பார்க்குறக்கு வந்தாங்க. ஆனால் சகேயுடைய இருதயத்தில் ஆண்டவருக்கு தனி இடம் இருந்துச்சு. அதனால தான் மேலே ஏறி நின்னான். திரும்பி பார்த்து சொன்னார், சகேயுவே இறங்கி வா. எல்லாரும் தான் வியாதிக்காரியாக இருந்தாங்க. ஆனால் பெரும்பாலும் உள்ள ஸ்திரீ ஒன்று நினச்சா, நான் போய் அவருடைய வஸ்திரத்துடைய தொங்கலை தொட்டா நான் சௌக்கியமாவேன். அதுக்கு பேர் என்னது, விசுவாசம். அதுக்கு பேர் என்ன, விசுவாசம். அவள் ஆள் கூட்டத்தில் போகும்போது பாருங்க, ஆண்டவருக்கு தெரியுது என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டு போனது, என்னை தொட்டது யாரு. பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே உன்னை இத்தனை பேர் நெருக்கிட்டு வராங்க. நெருக்கிறதுக்கும் தொடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா. தன்னை பேர் நெருக்கிட்டு வராங்க, ஒருத்தர் மட்டும் தொட்டாங்க. ஹல்லேலூயா. தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டு வந்தது. அந்த அம்மா நினச்சது விசுவாசம். ஹல்லேலூயா. லாசருவை உயிரோடு எழுப்ப போகிறாரு. மார்த்தாள் சொல்கிற, ஆண்டவரே திறக்க வேண்டாம், 4 நாள் ஆகுமே, நாரி போகும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால். என்ன சொல்கிறாரு, என்ன விசுவாசிக்க சொல்கிறாரு, நான் ஜெபம் பண்ணா அவன் உயிரோடு வருவான்னு நம்பு, விசுவாசி, தேவனுடைய மகிமை நீ என்ன பண்ணுவாய், காண்பாய். எல்லா குருடனும் தான், ஒரு குருடன் மட்டும் யோசித்தான். அவன் எதிர்பார்த்துட்டு இருந்தான், இயேசுன்னு ஒருத்தர் வருவார் என்னைக்காச்சும் ஒரு நாள். எல்லாரும் சொல்கிறாங்க, அந்த குருடனுக்கு சரியாச்சு, இந்த குருடனுக்கு சரியாச்சு சொல்கிறாங்க, ஒரு நாள் அவர் வரட்டும் அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தான். இயேசு போகிறாரு, மற்ற குருடங்க பேசாமல் இருக்கிறாங்க. இவன் மட்டும் கேட்டான், என்ன சத்தம், தாவீதின் குமாரனாகிய இயேசு என்ன பண்ணுற, அந்த வழியில் போகிறாரு. இவன் கத்துறான், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். என்ன பேசாமல் இரு, போதகரை போய்விட்டார், அவரை சல்லியப்படுத்த வேண்டாம். திருப்பி சொல்ற, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவனுடைய இருதயத்துடைய விசுவாசம். அப்போ இந்த புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இந்த காலையில் சொல்கிறாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். ஹல்லேலூயா. நீ விசுவாசிக்கணும், ஆண்டவர் என்னை பாதுகாப்பார்னா பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் வம்சத்திலையும் ஒரு ஊழியக்காரன் எழும்பணும். ஆமென். ஆண்டவரே
நான் யார்கிட்டலாம் போய் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணணும், அவங்க குடும்பம் ரட்சிக்கப்படட்டும். ஜெபம் பண்ணுங்களேன். உங்கள் விசுவாசம் இந்த உலகத்தை அசைக்கும். சாதாரண மூளையில் இருக்குன்னு நினைக்காதீங்க. விசுவாசமும் ஆண்டவரும் உங்களுக்கு ஒரு அசைவாடினார்னா, ஆண்டவருக்கும் உங்களுக்கு இருக்கிற இந்த விசுவாசம் வர்த்திக்க பண்ணினீங்கன்னு சொன்னால் யூ வில் பி கிரேட். யூ வில் பி கிரேட். எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு, வடவழிக்கு நம்ம டெய்லி போகணும். எப்போ? 2016. கேளுங்களேன், யாரையுமே தெரியாது, சொந்தக்காரங்க இருந்தாங்க, ஒரு குடும்பத்துக்கு வருவோம் போவோம். கொஞ்ச நாள் கழிச்சு ஆண்டவர் இங்கே ஒரு சபை உருவாக்கணும்னு சொன்னார். சத்தம். ஆமேன். இந்த ஹால் எடுக்கும்போது ஒருத்தர் கூட இல்லை, புடித்தாமா மட்டும்தான் வந்தாங்க, ஒரு ஆள் தான் வந்தாங்க. அப்போ நம்மளுடைய விசுவாசத்துக்கு தக்கதாக ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்டால் அது ஜெயமாய் மாறும். ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய வாழ்க்கை குறித்து நிறைய நீங்கள் ஒரு கவலை இல்லாமல் இருக்கிறீங்க. விசுவாசத்துக்கும் ஓகே, உங்களுக்கு இருக்கிற ஒரு விசுவாசம் வெளியில் இருக்கிறவங்களுக்கு அது என்ன தெரியுமா? நம்ம விசுவாசம் சொல்கிறோம், வெளியில் இருக்கிறவங்களுக்கு அது என்னவா இருக்கும்? நீங்கள் ஒரு வீடு வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அவனும் வீடு வைக்கணும்னு ஆசைப்படுறான். அவனுக்கு அது பேர் என்ன தெரியுமா? ஆசை. அதுக்கு பேர் என்ன? ஆசை. ஒரு பெரிய பங்களா வாங்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு பேர் என்னது? பேராசை. என்னது? ஆசை, பேராசை. நம்ம ஒரு வீடு வைக்கணும்னா ஆசை விசுவாசமாக மாறணும்னு சொன்னால் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? வீடு வைக்கிறவன் பிளான் பண்ணுவான், வெளியில் இத்தனை பாத்ரூம் வைக்கணும், இத்தனை கிச்சன் வைக்கணும், கட்டில் இங்கே போடணும், எல்லாம் பிளான் பண்ணுவான். ஆனால் நம்ம வீடு வைக்கும்போது என் ஆண்டவருக்கு அங்கே ஒரு இடம் வைக்கணும். அல்லேலூயா. நான் ஒரு வீடு வச்சா நான் ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் விசுவாசம். ரெண்டாவது விசுவாசம், அவன் ஆசை மட்டும் தான் படுவான். அந்த ஆசையை எதை வச்சு பண்ணுவான்னா காசை வச்சு பண்ணுவான். என்கிட்ட இத்தனை காசு இருக்குது, நான் என்ன பண்ணுவேன், இந்த வீட்டை வச்சுருவேன். அது ஆசை, நம்பிக்கை. நம்ம ஒன்று வைக்கிறோம், ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு தாங்க, ஆனால் காசு இல்லை. என்னது? அதுக்கு பேர் தான் விசுவாசம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தது தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எப்படி இது வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது, எப்படி இது எங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. அப்போ விசுவாசம் நம்ம மனசில் தோண்டி, இருதயத்தில் தோன்றி, வாயில் அறிக்கை பண்ணால் அது விசுவாசமாய் மாறும். அல்லேலூயா. அப்போ நமக்கு தேவை பணம் அல்ல, நமக்கு தேவை காசு அல்ல, நமக்கு தேவை ஆண்டவருடைய வார்த்தையாகிய வெளிப்பாடு. அது வந்துச்சுன்னு சொன்னால் ஜெயம் நமக்கு தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆபிரகாம் நினச்சி பாருங்களேன், அவன் விசுவாசித்த உடனே ஆண்டவர் அதை நீதியாக என்ன பண்ணிட்டாரு? எண்ணிட்டார். ஆண்டவர் அவன் விசுவாசித்தான், அது நீதியா எண்ணியாச்சு. உடைய விசுவாசம் என்ன மாதிரி விசுவாசம் இருக்குது? அப்படி தேவ சமூகத்தில் எந்திரிச்சு நின்று கொஞ்ச நேரம் தேவன் நம்ம ஆராதிக்க போகிறோம். கண்களை மூடி, ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. பேதுரு சொன்ன, ஆண்டவரே எங்களுக்கு விசுவாசம் வர்த்திக்க பண்ணுறதுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க ஆண்டவரே, அவ்விசுவப்படாதபடிக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுறதுக்கு எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் அவன் கேட்டான். நீங்கள் இன்றைக்கி கேளுங்க, ஆண்டவரே இது தெரியாமல் நான் நிறைய நாள் சும்மா இருந்துட்டேன் ஆண்டவரே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதையை நீங்கள் தூவணும், உங்கள் வார்த்தைகள் சும்மா இருக்கக்கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், மனுஷர்கள் பேசுகிற வீணான வார்த்தைகளுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும்னு. ஏன் வீணான வார்த்தைகளை நம்ம பேசணும்? ஏன் வீணான வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம்? பேசுங்களேன், பேசுங்க பேசுங்க பேசுங்க. உங்களை குறித்து பிளான் என்ன? நான் என்ன ஆண்டவரே பண்ணணும்? வாட் இஸ் மை பிளான்? என் மேலே வச்சிருக்க திட்டம் என்ன? கொஞ்சம் கேளுங்க. உங்களை நான் மற்றவர்களைப் போல இருந்து சாப்பிட்டு உண்டு உறங்கி மரித்து போவதற்கு ஆண்டவர் அழைக்கலை. உன் வாழ்நாளில் எவ்வளோக்கு எவ்வளோ விசுவாசத்துடைய விதைகளை நீ தூவணுமோ அதை தூவிட்டு நீ போகணும். உன்னுடைய விதையை நீ மாற்றணும், இன்னொரு ஆள்கிட்ட மாற்றிட்டு போகணும். சொல்லணும் மகன்கிட்ட, டேய் இது அபூர்வமான விதைகள், இது இவ்வளோ வச்சிருக்கிறேன், உன் நிலத்தில் நீ பயிரிட்டா அது வரும்னு சொல்லிட்டு போவாங்க. அதே போல் நான் விசுவாசத்தில் ஆண்டவர்கிட்ட இவ்வளோ பெற்றுக்கொண்டேன், நான் விசுவாசித்து பெற்றுக்கொண்டு ஜெபிச்சதுக்கு ஆண்டவர் இவ்வளோ அற்புதம் பண்ணியிருக்காரு, நீ ஜெபம் பண்ணு, நீ கேளு. நீ ஆண்டவர்கிட்ட கேட்டா
இந்த விசுவாசத்தை அவர் வர்த்திக்க பண்ணுவார். இந்த காலை வேளையில் மௌனமாக இருக்காதீங்க. தேவ சமூகத்தில் கேளுங்க, தேவ சமூகத்தில் கேளுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை. ஆண்டவரே, இதனால ஒரு விசுவாசத்துடைய அளவுகோலை அதிகப்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எதுக்காக ஜெபிக்கணும், எப்படி நான் ஜெபிக்கணும், நான் என்ன செய்யணுங்கிறத சொல்லி கொடுக்கத்தக்கதாக ஒரு விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ணுவீராக. ஆண்டவரே, இந்த வடவழி பகுதி இந்த காலை வேளையில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. என்ன நோக்கத்துக்காக இங்கே அழைத்து வந்து 9 வருஷம் சபை வைக்க ஆரம்பித்தாரோ ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ணுவீராகப்பா. இங்கிருந்து ஊழியக்காரர்கள் எழும்பட்டு ஆண்டவரே, இந்த தேசத்தில் ஒரு பெரிய சபை கட்டி எழுப்பப்பட்டு ஆண்டவரே, அநேக ஜனங்கள் வந்து ஆராதிக்க, தேவனை துதிக்க, மகிமைப்படுத்த. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உடலபௌ டாதன ரகடபௌ தாரண பௌடாத ஹதல் கனதன ரகத ரகசியாதன அற்புத அடையாளம் செய்கிறவர்கள் மாறட்ட ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய கிருபை ஆண்டவரே, நாங்கள் சும்மா ரட்சிக்கப்படலாம் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க பிள்ளைகள் ஒரு பெரிய ஊழியக்காரர்களாய் மாறட்டும், ஊழியக்காரிகளாய் மாறட்டும், பாடல் எழுதுகிறவர்களாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, புக்குகளை எழுதுகிறவர்களாய் மாறட்டும் ஆண்டவர். நாங்கள் மரிச்சு போனாலும் நாங்கள் விதையாய் மரிப்போம் ஆண்டவரே. எங்களுடைய சந்ததிகளை நீங்கள் வாக்கு கொடுத்தீங்களே, உன் பிள்ளைகளிருந்து வார்த்தையில எடுக்க மாட்டேன், உன் வாயில் கொடுக்கப்பட்ட வார்த்தையை உன் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தைகள் வர்த்திக்கப்படட்டும். ஹல்லேலூயா. உடலபௌ டாதன ரகடத ரகசியாதன. இந்த காலை வேளை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆபிரகாம் எங்களுடைய தகப்பன் என்று சொல்லத்தக்கதாக நாங்கள் மாறணும் ஆண்டவரே. ஆபிரகாம் விசுவாசித்தான், தேவனாதை அவனுக்கு நீதியா எண்ணினார் ஆண்டவர். நீ சொல்லுகிற இடத்துல போய் நாங்கள் வாழட்டும் ஆண்டவரே. நீ சொல்லுகிற இடத்துல நாங்கள் ஊழியம் பண்ணட்டும், நீங்க சொல்லுகிற இடத்துக்கு நாங்கள் போகட்டும் ஆண்டவரே. நாங்கள் தேவ சித்தமில்லாத ஜனங்களை நாங்கள் சந்திக்க கூடாது. நாங்கள் சந்திக்கிற அத்தனை பேரும் தேவ சித்தமுள்ள ஜனங்களாய் மாறட்டும். நாங்கள் பேசுகிற ஜனங்கள் தேவ ஜனமாய் மாறட்டும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நீ காண்மா என்ற வசனத்தின்படி இந்த காலை வேளையில கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்கு தேவ சித்தமுள்ள மருமக்கள் வரட்டும் ஆண்டவரே. அந்த தேவ சித்தமுள்ள மருமகன்கள் வரட்டும். தேவ சித்தமுள்ள ஆள்களை விலக்கி போடுவீராக ஆண்டவரே. எங்களுடைய சபைகள் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்கள் ஜெபிக்கிற குடும்பமாய் மாறட்டும், ஆராதிக்கிற குடும்பமாய் மாறட்டும். ஓ உம்மை பேசுகிற குடும்பமாய் மாறட்டும். இந்த காலை வேளையில இன்னும் கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. தேவ சமூகத்தில் நீங்க ஜெபிக்கிற ஜெபம் அது அற்புத அடையாளமாய் மாறும். கேளுங்க. விசுவாசியே, நீ பதறாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். விசுவாசியே, நீ பதறாதே, அவர் உனக்கு காரியங்களை செய்வார். நீங்க கலங்கப்படுத்துறதுக்காக அல்ல, கவலைப்படுறதுக்காக அல்ல, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அதிசயங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசியே, நீ பதறாதே, விசுவாசியே, நீ கலங்காதே, விசுவாசியே, நீ பதறாதே, விசுவாசியே, நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன்னரணே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன்னரணே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே, நீ பதறாதே, விசுவாசியே, நீ கலங்காதே, விசுவாசியே, நீ பதறாதே, விசுவாசியே, நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஆமென். நீ விசுவாசித்தால் கீழே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ விசுவாசித்தால் மேல பார்ப்பாய். ஹல்லேலூயா. விசுவாசிக்கும் பொழுது ஆபிரகாமை கூப்பிட்டு சொன்னார், வானத்து நட்சத்திரங்களை பார், என்ன கூடுமானால் உனக்கு என்ன கூடுமானால் உன் பிள்ளைகள் இப்படி இருக்கும் என்று சொன்னார்.
யாக்கோபு வரும்போது சொன்னார், யாக்கோபு பார்த்தது என்ன தெரியுமா? வானத்திலிருந்து ஒரு ஏணி, அதிலிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறீங்க. நீ விசுவாசித்தால் தேவதூதனை நீ பார்ப்பாய். ஆமென் ஆமென். மோசே விசுவாசிக்கும் பொழுது முச்சடியில் பேசுகிற ஒரு ஆண்டவரை பார்த்தான். தானியேல் விசுவாசிக்கும் பொழுது ஒரு புருஷனை பார்த்தான். நீ விசுவாசித்தால் கீழானவளை பார்க்க வேண்டியதில்லை, நீ விசுவாசித்தால் மேலானவளை நீ பார்ப்பாய். மேலானவளை பார்ப்பாய். உன்னை கொண்டு போய் ஆண்டவர் உன்னதத்துக்கு கொண்டு போவார். நீ மாத்திரம் தான் பறக்க முடியும். ஆண்டவரை கொண்டு போவார், உன்னதத்துக்கு கொண்டு போவார். ஒரு மகிமையான அனுபவம். நீங்க இன்னைக்கு நினைக்கிறீங்க நீ விசுவாசிச்சது சும்மா இல்ல, நீ ரட்சிக்கப்பட்டது சும்மா இல்ல. இன்னொரு 100 வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க, அந்த அம்மாவுடைய பேரன், அந்த அம்மாவுடைய பையன், அவங்க தான். அவன் சொல்லுவான், எங்க பாட்டி ரட்சிக்கப்பட்டாங்க, அதனால நாங்க ரட்சிக்கப்பட்டோம். எஸ், இட்ஸ் a great தெய்வத்துடைய பெரிய பிளான். உன் மேல என் மேலே வச்சிருக்கிற பிளான் அது சாதாரண பிளான் இல்ல. ஒரே ஒரு விஷயம், கண்ணீர் வடிச்சு ஜெபிங்க. ஆண்டவரே, நாங்கள் வாழுகிற இந்த வடவழி பகுதியை நீங்க தொடுங்க ஆண்டவரே. எங்களுக்கு தெரியாது, ஜனங்கள் தேடி வரட்டும். அது 30, 60, 100 வரட்டும். நிறைய பிரான்ச்சஸ்கள் உண்டாகட்டும். எங்க சபைகள் எழுப்பட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா பிசாசுடைய மண்டல நாங்கள் தகர்க்கிறோம் இயேசுவின் நாமத்தில். இந்த நாளிலிருந்து ஒரு விசேஷமான அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். நீ போகும்போது அந்த கோயிலை பார்த்து சொல்லி, இயேசுவின் நாமத்துல கட்டளை கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்துல நான் உன்னை சபிக்கிறேன். ஜனங்களை கொள்ளையடிக்கிற, ஜனங்களை முகமாடு செய்கிற, ஜனங்களை கீழ்ப்படுத்துகிற பொல்லாதாவியே, இயேசுவின் நாமத்துல கட்டளை கொடுக்கிறேன், நீ போன்னு சொன்னீங்கன்னா அது போகும். இது குறித்த அதிகாரத்துக்காய் ஸ்தோத்திரம். அற்புதமாய் மாறட்டும். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.